அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முருகே ராமச்சந்திரன் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ஒரு கவிஞருடைய கவிதையை பார்க்கப் போகிறோம். ஊமை கவிஞர் சுரதாவுடைய கவிதையை பார்க்கப் போகிறோம். ஈடு இணையற்ற ஒப்பில்லாத ஊமைகளை இந்த உலகுக்கு வழங்கிய ஊமை கவிஞர் சுரதாவுடைய பாடல்களிலே சிலவற்றை நாம் இதற்கு முன்பு பார்த்தோம். இப்பொழுது இறுதியாக அவருடைய பாடல்களில் சிலவற்றை இப்பொழுது பார்க்க போகிறோம். சுரதா கவிதையை சுவைத்திட வாரீர் என்கின்ற தலைப்பிலே இந்த கவிதையை நான் உங்கள் முன்னாலே சமர்ப்பிக்கிறேன். ஊமை கவிஞர் சுரதா அவர்கள் பாரதிதாசனுடைய சேடர். அந்த பாரதிதாசன் யாருடைய சேடர் என்றால் பாரதியாருடைய சேடர். அந்த பாரதியாரை பற்றி ஊமை கவிஞர் எழுதுகிறார். பாருங்க. எட்டைய புறத்தார் பாடல், இனிப்பிலே பழுத்த பாடல், பட்டின பாலை என்னும் பாடல் போல் சிறந்த பாடல், மெட்டொடு பரவும் பாடல், மேல்நாடும் போற்றும் பாடல், ஒட்டிய இளமை போலே உணர்ச்சியை தூண்டும் பாடல். தன்னுடைய குருநாதருக்கு குருநாதர் சுரதாமுடைய குருநாதர் பாரதிதாசன், பாரதிதாசனுடைய குருநாதர் பாரதியார். ஆக பாரதியாருக்கு தாசன் பாரதிதாசன். அந்த பாரதிதாசனுடைய தாசன் அவர் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்னம். இவர் சுப்புரத்னதாசன். ஆக குருநாதனுடைய குருநாதரை பாடுகிறார் இப்படி. பாரதி நம் நூற்றாண்டின் பட்டினி புலவர், வீர பாரதி நீண்ட காலம் பாடினில் வாழ்ந்தார் இல்லை, பாரதி தோற்றார் இல்லை, பாடலால் படைத்தார் இல்லை, பாரதி முற்று பெற்றார், பாடலால் உலகம் பெற்றார் என்று சொல்லி அந்த பாரதியாரை பற்றி இங்கே பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியை பாடுகின்றார். அதையடுத்து திருவிக்காவை பற்றி பாடுகிறார். திருவி கல்யாண சுந்தரம் அவர் மிகப்பெரிய தமிழறிஞர். அவரை பற்றி பாடுகிறார். சைவத்தை மறந்தார் இல்லை, சமணத்தை மறுத்தார் இல்லை, தெய்வத்தை பழித்தார் இல்லை, செழித்த செந்தமிழின் மீது கை வைக்க முயன்றார் தம்மை கண்டிக்க மறந்தாரில்லை, பொய் வைத்த சாதி வேத புரட்டினை ஏற்றாரில்லை, படைத்தனில் இனிப்பை வைத்தான் படைத்தவன், படித்த மேதை எழுத்தினில் இனிமை வைத்தார், எண்ணத்தை விருந்து வைத்தார், விழிப்பினில் வீரம் வைத்தார், வெற்றியில் வேகம் வைத்தார், உழைப்பினில் ஊக்கம் வைத்தார், உலகுக்கே தம்மை வைத்தார். ஆக அந்த தமிழ்த்தன்றல் என்ற பட்டம் பெற்ற திருவிக்கா அவர்களை பற்றி ஊமை கவிஞர் சுரதா அவர்கள் இப்படியாக பாடுகிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய குருநாதராக விளங்கக்கூடியவர் யார்? பாரதிதாசன். பாரதியாருடைய தாசன் பாரதிதாசன். அந்த பாரதிதாசனுக்கு தாசன் இவர். ஆக பாரதிதாசன் தாசன் பேர் வச்சிருக்கணும். அவர் என்ன பண்ணார்? பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்னமாக இருக்கிற காரணத்தினால் சுப்புரத்னதாசன், சுரதா என்று பெயரை வைத்து கொண்டார். தன்னுடைய குருநாதராக விளங்கக்கூடிய அந்த சுரதாவை பற்றி, அந்த பாரதிதாசனை பற்றி சுரதா அவர்கள் இப்படி பாடுகிறார். புதுவையிலே கடல் உண்டு, காட்சி உண்டு, புதுவையிலே புகழ்பெற்ற சிலைகள் உண்டு, புதுவையிலே சங்கரதாஸ் சமாதி உண்டு, புதுவையிலே பெரும்புலவர் கூட்டம் உண்டு, புதுவையிலே அரவிந்தர் இருந்ததுண்டு, புதுவையிலே பாரதியார் வாழ்ந்ததுண்டு, புதுவையிலே புதுமை உண்டா உண்டு, பாட்டு புரட்சிக்கு வித்திட்டார் உண்டா உண்டு. பாட்டையின் தொழில் என்று சொல்லிக் கொண்டார் பாரதியார், அவ்வாறே எழுதி வந்தார். நீட்டோலை பட்டதனால் இந்த நாட்டில் நித்திரை அவர்களைத்தார், அவருக்கு பின்னர் காட்டாற்று வெள்ளத்தின் வேகம் கொண்ட கவிதைகளால் பாவேந்தர் புரட்சி செய்தார், ஓட்டாண்டி பாட்டெழுதி வந்தோர்க்கெல்லாம் ஓய்வளித்தார், தம் பாட்டால் வாழ்வளித்தார் என்று பாரதிதாசனை போடுகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் பாரதிதாசனை பற்றி என்ன சொல்லுகிறார்? திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன், தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகால் சோழன், நிறுத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் பாரிவள்ளல், வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வடலூர் வள்ளல், வாளேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், அந்த வெற்றியினை இவர் பெற்றார் என்னை போலன்றார். அந்த வெற்றியினை கம்பன் பெற்ற வெற்றியை பாரதிதாசன் பெற்றார். எதை போலன்னா என்னை போலன்றார். ஆக அவருக்கே ஒரு தன்னம்பிக்கை. நாம் நல்ல வெற்றியை பெற்றிருக்கிறோம், நல்ல பழமையை பெற்றிருக்கிறோம், நல்ல கவித்துவத்தை பெற்றிருக்கிறோம், அதன் மூலம் நமக்கு நன்றாக புகழ் சேர்ந்திருக்கிறது. ஆக நாம் சேர்த்த புகழை பாரதிதாசன் சேர்த்திருக்கிறார் என்பது விதத்திலே
அந்த வெற்றியினை இவர் பெற்றார் என்னை போல என்று சொல்லுகிறார். அந்த தன்னம்பிக்கையோடு சொல்கிறார் பாருங்கள். மற்றவங்களாம் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? இவ்வளோ தன்னம்பிக்கை சொல்கிறார் பாருங்கள். அதுக்கடுத்து சுரதா அவர்கள் சொல்லுகிறார் பாரதிதாசனை பற்றி. மடை திறந்த வெள்ளம் போல் கவிதை தந்தார், மலை போன்று தலை வந்த உமை தந்தார், தடையடையே அவரிடத்தில் இல்லை, வாழை தண்டுக்கா தடுக்கின்ற கணுக்கள் உண்டு. வாழைத்தண்டில் போய் எங்கேயாவது கணுகள் இருக்குமா? அப்படியே நைஸாக போகும் இல்லையா? அதை போல் பாரதிதாசனுடைய பாடல்கள் மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். சூரியனை கிழக்கேபார், பாவின் வெந்தர் சுடர் விளக்கை நீ குடும்ப விளக்கிலே பார். பாவின் வெந்தர், பாவேந்தர்னு பேர் யாருக்கு? பாரதிதாசனுக்கு. அதாவது பாரதிதாசனுக்கு பேர் பாவேந்தர், பாவேந்தர் பாரதிதாசன். அதனால தான் சொல்கிறார், சூரியனை கிழக்கேபார், பாவின் வெந்தர் சுடர் விளக்கை நீ குடும்ப விளக்கிலே பார். குடும்ப விளக்கு என்பதை பட்டத்தை என்ற கவிதையின் வழி எழுதினார். யார்? பாரதிதாசன். அடுத்து ஓரிரவை அண்ணாவின் எழுத்திலே பார். ஓரிரவு என்பது ஒரு சினிமா படம். அந்த படத்துக்கு கதைவசனம் எழுதினார் அண்ணா. ஓரிரவை அண்ணாவின் எழுத்திலே பார், உயர்கருத்தை எதிர்பாரா முத்தத்தில் பார். எதிர்பாராத முத்தம்ன்றது இவர் பாரதிதாசன் எழுதிய கவிதை நூல். அடுத்து நேரடியார் நிலாமத்தில் சிரிப்பை நீ பார், நீ அதனை அவர் அழகின் சிரிப்பிலே பார். நேரடியார்னா பெண்கள் அர்த்தம். பெண்களுடைய நிலாமுகத்தில் சிரிப்பை நீ பார், நீ அதனை அவர் அழகின் சிரிப்பிலே பார். அழகின் சிரிப்புன்னு ஒரு கவிதை நூல் எழுதினார் பாரதிதாசன். அதில் பெண்களுடைய பேரழகை பற்றி நல்லா சிறப்பாக எழுதியிருக்கார். பாரியவன் சுனையதனில் குளிரை நீ பார், பாரியவன் சுனையதனில் குளிரை நீ பார், பாரதிதாசன் நூலில் வீரத்தை பார் என்றெல்லாம் பாரதிதாசனை பற்றி அங்கே புகழ்ந்து பாடுகிறார். பங்காரு பத்தரிடம் பயின்று மீசை பாரதியை பின்பற்றி நடையை மாற்றி சிங்கார வேலவனை பாடி பின்னர் சீர்திருத்த துறை கண்டு பெரியாருக்கோர் நங்கூரம் போன்றிருந்து பிரிந்து காஞ்சி நல்லறிஞர் கழகத்தால் பெருமை பெற்று தங்காமல் வரிந்தோடும் நீர்போல் ஓடி தரித்திரத்தில் சரித்திரத்தை முடித்து கொண்டார். கடைசியில் வறுமையான சூழ்நிலையில் தான் அவர் தன்னுடைய சரித்திரத்தை முடித்து கொண்டான்றார். பொதுவாக புலவருக்கும் வறுமைக்கும் தொடர்புன்னு சொல்லுவாங்க. மலரும் மனமும் போல் அப்படின்ற மாதிரி புலவரும் வறுமையும் போல் சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாரதிதாசன் அங்கே கடைசியிலே பிள்ளைகளை பெற்று குடும்பத்தை பார்த்து அடுத்து அவரால் சரிக்க முடியாமல் வறுமையான சூழ்நிலையில் அவர் வாழ்ந்தார் என்பதை தரித்திரத்தில் சரித்திரத்தை முடித்து கொண்டார் என்று அங்கே பாடுகின்றார். வல்வில் ஓரி விடுத்தகனை தவறியதே இல்லை, பாவேந்தர் வெடிமருந்து கருத்துகளும் தோற்றதில்லை என்று சொல்லி அங்கே தன்னுடைய குருநாதராக விளங்கக்கூடிய பாரதிதாசனை பற்றி அங்கே சிறப்பாக பாடுகிறார். அந்த பாரதிதாசனுக்கு அவர் சீடராக இருந்தார் சுரதா. அவருடைய பாடல்களை எல்லாம் அவர் கையெழுத்த பிரதியாக எடுத்தார். அடுத்த இடத்திலே இலக்கணம் கற்றுக்கொண்டார். கவிதை எழுதுவது, வெண்பா எழுதுவது எப்படி, சென்சிறுவத்தும் எழுதுவது எப்படி, அரிசிறுவத்தும் எழுதுவது எப்படி, கலிப்பா வஞ்சிப்பா போன்ற ஆசிரியப்பா போன்ற எல்லாம் எழுதுகின்ற முறைகள் எப்படி என்பதையெல்லாம் அவரிடத்திலே கற்று தேர்ந்து பிறகு அந்த பாரதிதாசனையே வெல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஆளாகி மிகப்பெரிய பரிசுகளை எல்லாம் பெற்று ஏராளமான விருதுகளை எல்லாம் பெற்றவர் ஓமைக்கவிஞர் சுரதா அவர்கள். அடுத்து அந்த ஓமைக்கவிஞர் சுரதா அருமையான கவிதைகள் எழுதுவார். அவர் எழுதக்கூடிய கவிதைகளெல்லாம் எப்பவுமே கால வெள்ளத்தால் அழிக்க முடியாத கவிதைகள். கண்ணீர் என்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதுகிறார் பாருங்கள். கண்ணீர். இந்த உடல் எப்போதும் நிலைப்பதில்லை என்பதை நாம் எண்ணுகின்ற போதும், நம்மை சந்திக்கும் உலகத்தார் பெண்டு பிள்ளை தாய் தந்தை அனைவருமே ஒரு நாள் தீயில் வெந்தொன்றோ போய்விடுவார் என நாம் எண்ணி விரிந்த முகம் சுருக்குகின்ற போதும் நெஞ்சில் உந்தியெழும் உணர்ச்சியது துன்பம் ஒன்றோ ஓடி வரும் வெள்ளமது கண்ணீர் என்றோ. என்ன அருமையா அந்த நிலையாமை பற்றி, அந்த கண்ணீரை பற்றி எப்படி எழுதுகிறார் பாருங்க. சொல்கிற பிறக்கும்போது அழுகின்றோம், நமக்கு ஏதேனும் பிணி வந்தால் அழுகின்றோம், பின்னர் இங்கே இறக்கும்போது அழுகின்றோம், நமது வாழ்வில் இன்னல் வரின் அழுகின்றோம், கவலை நெஞ்சை அறுக்கும்போது அழுகின்றோம், நம்மை சார்ந்தோர் அல்லலோரின் அழுகின்றோம், சில பேர் நம்மை வெறுக்கும்போது அழுகின்றோம், வையத்தாரை விட்டதுண்டோ அவலவனும் தேரா துன்பம். ஆக துன்பம் யாரை விட்டது? ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்னார் யார்? புத்தர். ஆக அந்த ஆசை இருக்கிற வரையிலையும் துன்பம் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆகவே இந்த உலகத்திலே துன்பம் இருக்கிறது, அந்த துன்பத்தின் மூலமாக பயனாக அங்கே கண்ணீரும் வருகிறது என்றெல்லாம் சொல்லி அடுத்து மரணத்தை பற்றி சொல்கிறார். மரணத்தை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்கிறார்? நிலையாமை பற்றி சொல்கிறார். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகன்னு திருவள்ளுவர் சொன்னார். நேற்று இருந்தவன் இன்னைக்கு கிடையாதுன்றது தான் இந்த உலகத்துக்கே பெருமைன்னார். ஆகவே அதாவது
உடம்பை தனித்தொழிய புல்பரந்தற்றே உடம்போடு உயிரிடையே நட்பண்ணுவார். அந்த உடம்புக்கும் உயிருக்கு என்ன நட்புன்னா, ஒரு கூட்டிலே இருக்கக்கூடிய பறவை அந்த கூட்டை விட்டு வெளியே பறந்து போயிடுற மாதிரி இந்த உடலாகிய கூட்டிலே இருக்கக்கூடிய உயிராகிய பறவை பறந்து போகுதுன்னுவார் திருவள்ளுவர். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். எப்படிப்பட்டவர்களுக்கும் அங்கே சாவு என்பது வந்து விடுகிறது, மரணம் என்பது வந்து விடுகிறது. மரணம் அடையாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார் கவிஞர் சுரதா அவர்கள் சொல்லுகிறார். நேற்றிருந்தார் என்றிருப்பார் என்பதென்ன நிச்சயமா? ஒன்றும் இல்லை. தமிழ்ச்சங்கத்தில் வீட்டிருந்த ஹீரன் எங்கே? சேர சோழ வேந்தரெங்கே? அலெக்சாண்டர் இப்போதெங்கே? கூற்றுவனே வந்தாலும் மஞ்சை நின்று கூறியனும் அப்பரெங்கே? எல்லாம் மூச்சு காற்றிருக்கும் வரையில்தான் நம்மெல்லோருக்கும் கால்கிழந்த கட்டில் என்றோ கடைசி கட்டில். நேற்று இருந்தவர்கள் இன்றை கிடையாது, இன்றைக்கு இருப்பவர்கள் நாளை கிடையாது. தமிழ்ச்சங்கத்தில் விட்டிருந்த கீரன், அந்த நக்கீரன் எங்கே இருக்காரா? சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்களா? அலெக்சாண்டர் இப்போ இருக்கிறாரா? எவனே வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன்னு சொல்லி பேசினாரே அப்பர், அவர் இருக்காரா? 63 நாயன்மார்கள் இருக்காங்க, 12 ஆழ்வார்கள் இருக்காங்களா? யாருமே இருப்பதில்லை. வேதாந்திகள், ஞானிகள், யோகிகள், முனிவர்கள் எல்லாருமே போய் சேர்ந்துடுறாங்களே. ஆகவே நம்மெல்லோருக்கும் கால்கிழந்த கட்டில் என்றோ கடைசி கட்டில். கட்டிலில் இருக்கிற 4 கால்களை விட்டுட்டோம்னா அது வந்து பாடையாயிடும். அதைத்தான் சொல்கிறார். என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்கள். நெற்றிருந்தார் என்றிருப்பார் என்பதன் நிச்சயமா? ஒன்றுமில்லை. தமிழ்ச்சங்கத்தில் வீட்டிருந்த கிரண் எங்கே? சேர சோழ வேந்தரெங்கே? அலெக்சாண்டர் இப்போதெங்கே? கூற்றுவனே வந்தாலும் மஞ்சை நின்று கூறியனும் அப்பரெங்கே? எல்லாம் மூச்சு காற்றிருக்கும் வரையில்தான் நம்மெல்லோருக்கும் கால்கிழிந்த கட்டில் என்றோ கடைசி கட்டில். கால்கிழிந்த கட்டில் என்ற வார்த்தையை முதலாக சொன்னவரே இவர் தான். பாடை என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு புதுசாக கால்கிழிந்த கட்டில்னு சொன்னவரே ஓமைக்கு சொல்கிறதா தான். அடுத்து சொல்கிறார். கண்பற்ற பெண்டெல்லாம் அழுதாரேனும் கண்ணையே கண்ணீரால் கீர்த்தி பெற்றாள். எத்தனையோ பேர் எழுதுறாங்க, ஆனால் கண்ணையுடைய கண்ணீரால் தான் அவள் கீர்த்தி புகழை பெற்றாள். சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலே இளங்கோடிகளால் எழுதப்பட்டது. அடுத்து பண்பற்றார் உள்ளத்தால் அழுவதில்லை, பலர்கண்ணில் வரலாற்றில் வாழ்வதில்லை. உள்ளத்தால் அழுவதில்லை என்றால் சில பேர் மேலுக்கு அழுவாங்க, ஆனால் உள்ளத்தால் அழ மாட்டாங்க. ஆக பண்பற்றார் உள்ளத்தால் அழுவதில்லை, பலர்கண்ணீர் வரலாற்றில் வாழ்வதில்லை. சோதனையே வந்தாலும் நாட்டுக்காக துன்பத்தை வரவேற்போன் வடிக்கும் கண்ணீர் மீதனையே பாராட்டும் கண்ணீராகும். விளம்பர கண்ணீர் விரைவில் வற்றி போகும் என்று சொல்லி அந்த கண்ணீரை பற்றி அழகாக அந்த கவிதையை எழுதுகிறார். அடுத்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தேசிக விநாயகம் பிள்ளை என்றவர், அவர் கவிதையை அருமையாக எழுதக்கூடியவர். அந்த கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பற்றி சொல்லுகிறார். அவர் மறைந்தபோது சொல்லுகிறார். கற்றவனே கவிமணியே, சுற்றத்தார் கண்கலங்க தமிழ்நாட்டாரை துயரத்தில் மூழ்கவிட்டு மறைந்திட்டாயே. மாலை நிலா எழுதிருக்கும் அந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இறந்துக்க போது யாரெல்லாம் எழுதுவாங்கன்னு சொல்லுவார். அதாவது ராமன் காட்டுக்கு போகும்போது மலை எழுதுது, பூ எழுதுது, பூனை எழுதுது, நாய் எழுதுது, நரி எழுதுது, எல்லாம் கருவிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தை கூட அழுதுன்னு சொல்லுவார் கம்பர். அதே போல் இந்த கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மறந்தபோது யாரெல்லாம் அழுதாங்கன்னு சொல்கிறார். மாலை நிலா அழுதிருக்கும், நாட்டில் உள்ள மன்றங்கள் அழுதிருக்கும், செய்தி கேட்டு சாலை மரம் அழுதிருக்கும், தெற்கே உள்ள தமிழ்ச்சங்கம் அழுதிருக்கும், உன்றன் செய்யுள் ஓலையெல்லாம் உனக்காக அழுதிருக்கும், உன் வீட்டு செடிகொடிகள் அழுதிருக்கும், வெளியிட முடியாத மரணம் பெற்று விட்டவனே தீ உன்னை சுட்டிருக்கும், அங்கத்தில் சுருக்கங்கள் பற்றிட்டாலும் எப்போதும் சுருங்காத பெருமை பெற்றாய் என்று சொல்லி கைமணி தேசிக விநாயகம் பிள்ளை பற்றி மிக அழகான ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, எதையெல்லாம் தேட வேண்டும்னு சொல்கிறார். காதலை தேடும் முன் கலித்தொகை தேடு, கற்பனை வேண்டுமெனில் கம்பனை நாடு, சாஜிநூல் அனைத்தையும் தனலில் நீ போடு, சமரச ஞானியின் அழுப்பாவை பாடு என்று ஒரு தனிப்பாடலை எழுதுகிறார். அடுத்து ராமச்சந்திர கவிராயர் என்பவர் பற்றி ஒரு எழுதுகிறார். ராமச்சந்திர கவிராயர் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞரை பற்றி எழுதுகிறார். தந்திரம் தெரியாத தமிழ் கவிஞன் ராமச்சந்திர கவிராயன் எனும் அறிஞன் மனைவியை மட்டுமே முத்தமிட்டான், அவன் வாடாத போழையை மிச்சமிட்டான். அனைவருக்கும் பயன்படும் வீரமா முனிவரின் சதுர அகராதி நூலினை அச்சிலிட்டான் என்று அருமையாக அந்த எதிகை மொழியோடு மிக சிறப்பாக இந்த பாடலை பாடியிருக்கிறார். அடுத்து தமிழ் மொழியை பற்றி சொல்லுகிறார். தமிழ் மேலே அவர் எவ்வளோ பற்று பாசம் வைத்திருந்தான்னு பாருங்கள்.
என் குரல் என்கின்ற தலைப்பிலே ஒரு கவிதை எழுதுகிறாரு. என் மொழி தமிழே அந்த ஏழ்மொழி அறிவின் நாக்கம், என் மொழி தமிழே அந்த ஏழ்மொழி தேனின் தேக்கம், என் மொழி தமிழே அந்த ஏழ்மொழி எனக்கு தாய்ப்பால், என் மொழி தமிழே அந்த ஏழ்மொழி பொழியின் போர்வை. அடுத்து சொல்கிறார். என் மனம் எந்தன் எண்ணம் என் செயல் தமிழே என்பேன், என் குரல் எந்தன் பாடல் என் சுவை அதுவே என்பேன், என் கதை எந்தன் காதல் என் புகழ் அதனால் என்பேன், என் உடல் எந்தன் செல்வம் என் உயிர் அதற்கே என்பேன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொன்னாங்களே அந்த காலத்தில் பழமொழி, அதை போல் இந்த உயிர் தமிழுக்காகவே கொடுப்பேன் என்று சொல்லி அந்த கவிதைகளை சொல்லுகிறார். அடுத்து இந்த தமிழை பற்றி சொல்லுகிற போது இந்த தமிழ் தான் எல்லாவற்றுக்கும் தலைமை தங்குகிறது என்பதை பற்றி சொல்லுகிறார். அவர் ஒரு கவிதையிலே சொல்லுகிற போது, தேன் பிறந்த பின் மலர்கள் பிறப்பதில்லை, திசை பிறந்த பின் வானம் பிறப்பதில்லை, மீன் பிறந்த பின் குளங்கள் பிறப்பதில்லை, வேல் பிறந்த பின் இரும்பு பிறப்பதில்லை, தேன் சுரக்கும் தமிழ் பிறக்கும் முன்னே மற்ற தேசத்தார் பேசும் மொழி பிறக்கவில்லை, வான் பிறக்கும் முன்காற்று பிறந்ததுண்டோ, வையத்தில் தமிழ் போலும் சிறந்ததுண்டோ, உலகில் உயர்ந்த மொழி ஆதிமொழி அறிவியல் மூத்த வள்ளுவனை இயன்ற மொழி தமிழேயாகும்ன்றார். அதனால்தான் அந்த மொழியை பற்றி ஏற்கனவே சொல்லுகிற போது, கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்தது தமிழ் குடி என்று சொல்வார்கள். ஆகவே எல்லா மொழிகளுக்கும் தாயாக விளங்கக்கூடிய மொழி தமிழிலிருந்தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு என்றெல்லாம் வந்தது என்று சொல்வார்கள். அதனால் தான் திராவிட மொழிகள் என்று சொல்வார்கள். ஆக எல்லாவற்றிற்கும் தமிழ் தான் தாய். ஆக அந்த தமிழை தான் தலைமை தங்கிறது என்று அந்த பாடலில் சொல்கிறார். அடுத்து, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நாச்சில் என்றெல்லாம் சினிமாவில் நம்ம பாட்டு கேட்போம். இப்போ இவர் வெற்றிக்கு என்ன வழி சொல்கிறாருன்னு பாருங்கள். வெற்றி பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? சாதாரணமாக உழைக்க முடியாதுப்பா. அற்பமாக உழைச்சாக எதையும் நம்ம சாதிச்சிட முடியாது. ரொம்ப கடினப்பட்டு அதிகமான உழைப்பு உழைத்தால்தான் எதையுமே சாதிக்க முடியும் என்று சொல்லி இந்த பாடலிலே சொல்லுகிறார். வெற்றிக்கு வழி: கற்பனை பெருக வேண்டின் கல்வியை பெருக்க வேண்டும், வெற்றியை பெருக்க வேண்டின் மேன்மேலும் முயல் வேண்டும், அற்பமாய் முயன்றோர் யாரும் அறிவினால் பழுத்தார் இல்லை, கற்பூர தீயினாலே கச்சோலை வெந்த போகும். கச்சோலை வேகணுன்னாக்கா எவ்வளோ உள்ள தீயை போடணும். ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த தீயிலே ஒரு கச்சோலை வந்துடுமா? ஆகவே சாதாரண முயற்சியினாலே எந்த விதமான பெரிய பலன்களையும் அடைய முடியாது. அதிகமான முயற்சி எடுத்தால் தான் மிகப்பெரிய சாதனைகளை சாதிக்க முடியும் என்று இந்த கவிதையிலே சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், புதுமையை பற்றி சொல்லுகிறார். புதுமையே அறிவின் நாக்கம், புதுமையே பொருளுண்டாக்கும், புதுமையே தலைமை தாங்கும், புதுமையை நிலைத்து நிற்கும், புதுமையை இன்றி பாடல் புனைந்திடல் உயிரில்லாத பதுமையின் மீது சுற்றும் பட்டுடை போன்றதாகும். ஆகவே எல்லாவற்றிலுமே புதுமை வர வேண்டும். அந்த பழசையே பார்த்து இருக்கக்கூடாது. புது எல்லாவற்றிலும் எல்லா துறையிலும் புதுமையை போற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலிலே மிக அழகாக பாடுகிறார். அடுத்து தாய்நாட்டை பாடுகிறார். தாய்நாட்டுக்காக நான் என்ன செய்வேன்? நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் என்று கேள் என்று அமெரிக்க ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி கென்னடி சொல்லுவார். அதை போல் இங்கே ஊமை கவிஞர் சொல்கிறார் தாய்நாட்டை பற்றி. தாய்நாடே உன்னை வேண்டி தமிழ்த்தையும் தின்பேன், இன்ப தாய்நாடே உன்னை மீட்க தணலிலும் நிற்பேன், அன்பு தாய்நாடே மாற்றார் நெஞ்சை தென்னும் ஞான் ஏற்பேன், வீர தாய்நாடே உன்னை காக்க சாகவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே செல் என்று சொன்னால் போராட்டத்தில் செல், போ என்று சொன்னால் போராட்டத்தில் போகணும், செல் என்று சொன்னால் சிறைச்சாலை செல்லணும், நில் என்று சொன்னால் தூக்குமடையில் இருக்கணும்னு சொல்லுவார் ஒருத்தர். அதை போல் அந்த தாய்நாடே உன்னை காக்க எல்லாத்தையும் செய்வேன், நான் சாகவும் தஞ்ச மாட்டேன் என்று அருமையாக இங்கே தாய்நாட்டை பற்றி ஒரு பாடலை பாடுகிறார். அடுத்து, ஆகவே ஒருவனுக்கு எந்த மாதிரி ஆசை இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறார். நாவலனாகக்கூடிய ஆசை இருக்கணும், பவலனாகக்கூடிய ஆசை இருக்கணும். ஆக நல்ல ஈகை குணம் முடித்த பாரிவள்ளலை போல ஆகணும்னு ஆசை இருக்கணும். ஆனால் கோலனை போல ஆசை இருக்கக்கூடாது என்று சொல்கிறார் இந்த பாடலில். நாவலன் ஆகும் நோக்கம் நல்லதே, செய்யுள் செய்யும் பாவலன் ஆடும் ஆகும் நோக்கம் பழுதன்று, பாரி போலும் ஈவதற்காக செல்வம் மீட்டுதல் நன்றே, தம்பி கோவலன் ஆகும் நோக்கம் கூடாது தண்ணி தூற்றும். கோவலன் கட்டிய மனைவி விட்டுட்டு வேறொரு மனைவியோடு போய் கடைசியில் பெரிய காவியமே எழுத வேண்டிய அளவிற்கு ஆகிப்போச்சு அந்த கோவலன் கண்ணகி மாதவி கதை. ஆகவே அப்படியெல்லாம் கட்டிய மனைவியை காட்டிலே விட்டுவிட்டு வேறு மனையோடு போகிறது நல்லதல்ல. ஆத்த மனையால் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை கமரும் காளையர்,
காய்ச்சபலாவின் கனிமுன்ன மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவாரேன்னு திருமூலர் சொன்னாரே, அதை போல நீ நாவலனாகிரு பவலனாகிரு, ஆனால் கோலனாகாதே என்று சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். லஞ்சம் என்னும் கையூட்டு வளர்ந்தால் நாடு கட்டாயம் கெட்டு போகும். ஆகவே கையூட்டு பெறுவதும் தவறு, கொடுப்பதும் தவறு என்று அந்த வேலைவரிலே சொல்லுகிறார். அடுத்து எச்சில் என்கின்ற தலைப்பிலே ஒரு கவிதையை சொல்கிறார். குழந்தையோ பெற்றோர் எச்சில், கூடையோ குறித்தி எச்சில், கூடையோ குரத்தி எச்சில், பழங்களோ பறவை எச்சில், பால் தயிர் இடைச்சி எச்சில், மழையெல்லாம் முகிலின் எச்சில், மதுவெல்லாம் வண்டின் எச்சில், ஏழ்மிகு புடவை வேட்டி எல்லோமே நீ ஓ எச்சில் என்று சொல்லி எச்சில் என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை பாடுறார். அடுத்து மேலாடை என்ற தலைப்பிலே ஒரு கவிதை எழுதுகிறார். மேலாடை. விண்ணுக்கு மேலாடை வெயில் விழுங்கும் மேகம், விண்ணுக்கு மேலாடை வெயில் விழுங்கும் மேகம். இது ஒரு திரைப்படத்திலேயே இந்த பாடல் வந்தது. திரைப்படத்திலேயே இந்த பாடல் வந்தது. அதில் சில முக்கியமான வரிகளை மட்டும் சொல்கிறேன். விண்ணுக்கு மேலாடை வெயில் விழுங்கும் மேகம், வீணைக்கு மேலாடை நரம்புகளின் கூட்டம், மண்ணுக்கு மேலாடை மயில் நிலை இருட்டே, மனைவிக்கு மேலாடை அவள் கணவனாகும், 10க்கு மேலாடை 11 ஆகும், பக்கத்தில் நீ இருந்தால் பலகதை உருவாகும் என்று வேடிக்கையாக ஒரு பாடல் எழுதுகிறார். அடுத்து நீதிதான் இந்த உலகத்தில் நினைத்திருக்க வேண்டும். நிதியை விட நீதி தான் முக்கியம். நிதி எல்லோரிடத்துலையும் இருக்கும், ஆனால் நீதி எல்லோரிடத்துலையும் இருக்காது. ஆக நீதி வழி நடப்பவன் தான் நல்லவன். அந்த தர்ம வழியிலே, அற வழியிலே, புண்ணிய வழியிலே, மனச்சாட்சி விரோதம் இல்லாமல் நேர் வழியிலே செல்லக்கூடிய மனிதனாகத்தான் ஒருத்தர் இருக்கணுன்ட்டு பல மன்னர்கள் எல்லாம் முயன்றார்கள். அதில் அசோகன் சிறப்பாக ஆண்டான். சாலைகளுக்கெல்லாம் சாலையின் இருவரும் மரங்களை நட்டான், குளங்களை வெட்டினான், சமூக சீர்திருத்தங்களை செய்தான், நாட்டு நிலையை அக்கறையுடையவனாக இருந்தான் என்றெல்லாம் அசோக சக்கரவர்த்தியை பாராட்டுவார்கள். அப்படிப்பட்ட அசோக சக்கரவர்த்தி தன்னுடைய கல்வெட்டிலே என்ன எழுதியிருக்கிறான் என்ற வாசகத்தை சொல்கிறார். அசோகன் தன்னுடைய கல்வெட்டிலே என்ன எழுதியிருக்கிறான் என்றதை கவிதையாக இங்கே சொல்லுகிறார். நீதியோடு வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும். யார் வந்து என்னை நேரிலே பார்த்தாலும் அவளுக்கு அவளுடைய நிலைமையை கூறினால் நான் நிதி கொடுத்து உதவுவேன், அதைவிட நீதி என்றும் கொடுத்து உதவுவேன். ஆகவே எப்போதும் என்னை எந்த நேரத்திலும் வந்து நீங்கள் பார்க்கலாம் என்று அந்த மக்களையே கண்ணாக பார்க்கக்கூடிய ஒரு மாமன்னனாக விளங்கக்கூடிய அசோகன் தன்னுடைய கல்வெட்டிலே என்ன எழுதினான் என்பதை இவர் இங்கே கவிதையாக தருகிறார். அந்த கவிதையை இப்பொழுது பார்ப்போம். தேரில்லான் இருந்தாலும் குயில்கள் கூவும் சிங்க அரைச்சோலை தனில் விளைவினாலும், போரில்லா என்ப நிலை காணும் அந்த புறத்தில் நான் இருந்தாலும், நாட்டு மக்கள் நேரில் வந்த என்னிடத்தில் தங்கள் தங்கள் நிலைமைதனை கூறிடலாம். நீதி என்னும் வேரில் நீர் ஊற்றுவதே எனக்கு வேலை, வேந்தனுக்கு குடிமக்கள் குரலே வேதம். நான் தேரிலே இருந்தாலும், ஆனை மேலே அம்பாரி போனாலும், சோலைகளிலே இருந்தாலும், அந்த புறத்திலே இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை நீங்கள் நேரிலே வந்து பார்க்கலாம், உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லலாம். ஆக நீதி என்கின்ற மரத்தினுடைய வேரிலே நீர் ஊற்றுவதே என்னுடைய வேலை என்று சொல்லி அங்கே அருமையாக சொல்லுகிறார். பொதுமக்களுக்கு பொதுமக்களுடைய நலன்தான் எனக்கு பெரியதை தவிர போல் கூட எனக்கு பெரிதென்று, நிதி இருப்பது பெரிதென்று தடுமாறாத நீதி வைத்து காப்பதுவே கடினமாகும். ஆகவே விதி செய்ய வந்தேன் என்னும் தூக்கி வினை செய்ய நன்மை செய்ய தவற மாட்டேன், மதி வைத்த வானத்தின் கீழ் இருக்கும் மக்களின் கண்ணுக்குள் வைத்து காப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அந்த பாடலை மீண்டும் பார்ப்போம். தேரில் நான் இருந்தாலும் குயில்கள் கூவும் சிங்காரை சோலைதனில் விளைவினாலும், போரில்லா என்பநிலை காணும் அந்த புறத்தில் நான் இருந்தாலும், நாட்டு மக்கள் நேரில் வந்து என்னிடத்தில் தங்கள் தங்கள் நிலைமைதனை கூறிடலாம். நீதி என்னும் வேரில் நீர் ஊற்றுவதே எனக்கு வேலை, வேந்தனுக்கு குடிமக்கள் குரலே வேதம். பொதுமக்கள் நலனுக்கு பெரிதே என்று புழனுக்கு பெரிதென்று, நாட்டுக்காக நிதி வைத்தல் பெரிதென்று தடுமாறாத நீதி வைத்து காப்பதுவே கடினமாகும். விதி செய்ய வந்தேன் யான் ஏனும் தூக்கி வினை செய்ய நன்மை செய்ய தவறமாட்டேன், மதி வைத்த வானத்தின் கீழுக்கும் மக்களையும் கண்ணுக்குள் வைத்து காப்பேன் என்று அசோகன் தன்னுடைய கல்வெட்டிலே எழுதியதை அப்படியே அருமையான எண்சீர் விருத்தத்திலே மிக சிறப்பாக அங்கே விருத்தப்பாவிலே கூறுகிறார் ஊமை கவிஞர் சுரதா அவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஊமை கவிஞர் தமிழ்நாட்டிலே பிறந்தார். தஞ்சை மாவட்டத்திலே பிறந்தார். பழையனூர் என்று சொல்லக்கூடிய
அந்த ஊரிலே பிறந்தார். பிறகு சென்னைக்கு வந்தார். அங்கே வறுமையிலே வாடினார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தமிழுக்கே தொண்டு செய்வது என்று சொல்லி தமிழ் மீது பற்று வைத்து தமிழுக்காகவே பாடுபட்டார். ஆக வெண்பா எழுதுவது, கலிப்பா எழுதுவது, வஞ்சிப்பா எழுதுவது, ஆசிரியப்பா எழுதுவது, இப்படிப்பட்ட பாக்களை எழுதுவதே தன்னுடைய தொழிலாக கொண்டு பல வருடத்திலே மாணாக்கராக இருந்து பல தொண்டுகளையெல்லாம் செய்து தமிழுக்கும் தொண்டு செய்து கடைசியிலே மிகப்பெரிய விருதுகளையெல்லாம் பெற்று இவர் பெறாத விருதுகள் இல்லை என்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய விருதுகளை பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து மறைந்தவர் நம்முடைய ஓமிக்கவிஞர் சுரதா அவர்கள். அந்த சுரதா அவர்களோடு நான் பேசக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அந்த சுரதாவின் தலைமையிலே கவியரங்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய அண்ணன் ஜே பார்சாரதி அவர்கள் அவருக்கு மிகவும் உற்ற நெருங்கிய நண்பர். அது மட்டுமில்லை, என்னுடைய பெரிய அண்ணனாக விளங்கக்கூடிய வேலூர் ஆர்ஜே கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களும் அவருக்கு ஓமிக்கவிஞர் சுரதா அவர்களுக்கு நெருங்கிய நண்பர். ஆக எங்கள் குடும்பமே என் தம்பி வீரராகவனுக்கும் அந்த ஓமிக்கவிஞர் சுரதாவை தெரியும். ஆகவே எங்கள் குடும்பத்திலே அத்தனை பேருக்கும் தெரிந்தவராக ஓமிக்கவிஞர் சுரதா விளங்கினார். அந்த ஓமிக்கவிஞர் சுரதாவுடைய பாடல்களை நான் எப்போதும் படித்து கொண்டே இருப்பேன். அவருடைய தேன்மழையை நான் எத்தனையோ முறை படித்திருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. 1967-70 சென்னையிலே பச்சையப்பன் கல்லூரியிலே நான் படித்து கொண்டிருந்த போது சுரதாவுக்கென்றே ஒரு பெரிய கூட்டம். எப்படி ஒரு சினிமா நடிகர் வருகிறார்னு சொன்னால் அங்கே அவருடைய ரசிகர்கள் கூட்டம் தள்ளமோ, அதே போல் ஓமிக்கவிஞர் கவியரங்கத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் அப்படியே அந்த கவிஞர்களெல்லாம் தமிழ் பற்றுடையவர்களெல்லாம் அங்கே போய் அப்படியே சேர்ந்துடுவாங்க. அப்படிப்பட்ட கவியரசராக விளங்கியவர், ஓமிக்கவிஞராக விளங்கியவர், மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர். கப்பலிலே கவியரங்கம், ஓடும் பேருந்திலே கவியரங்கம், படகிலே கவியரங்கம், விமானத்திலே கவியரங்கம், இப்படி எல்லா இடங்களிலும் கவியரங்கம் செய்து உலகத் தமிழ் கவிஞர் பேரவையினுடைய தலைவராகவும் இருந்து அவர் மறைந்தார். அப்படிப்பட்டவர் மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றும் மறையாது என்று நிற்கும்னு சொல்லி இந்த ஓமிக்கவிஞர் சுரதாவுடைய பாடலை படிப்பதற்கு, அதை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பளித்த எனக்கும், இதையெல்லாம் கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பு கிடைத்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் போல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள், என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேர வேண்டுமானால் ராமச்சந்திரன் முருகை என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.